ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா கூகுள் பிக்சல் 6 ப்ரோ பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இந்த வீடியோவில் பேசலாம். ஸோ நம்மகிட்ட நிறைய வேரியன்ட்ஸ் வந்திருக்குங்க. 128 GB வேரியன்ட் வந்திருக்கு, 256 வந்திருக்கு அண்ட் 512 GB வேரியண்ட்டும் வந்திருக்கு. ஸோ இதுக்குண்டான டீட்டெயில்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இன்டெப்த்தாக டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதனால் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இந்த மாதிரி டெய்லி டீல்ஸ் அண்ட் அப்டேட்ஸுக்கு நம்மளோட வாட்ஸ்அப் கம்யூனிட்டி இருக்குது, டெலிகிராம் குரூப் இருக்குது. அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இன்ஸ்டண்ட்டாக உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ அதுக்குண்டான டீட்டெயில்ஸ் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்போம். ஜஸ்ட் இன்கேஸ் உங்களால் ஆட் பண்ண முடியல, ஆட் ஆக முடியலன்னா வாட்ஸ்அப்பில் என்னை கம்யூனிட்டியில் ஆட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுங்க. இல்லைனா ஆட்மின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போடுங்க. அதில் ஜாயினிங் லிங்க் கொடுத்துருவாங்க. அது மூலிமா நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். கூகுள் பிக்சல் 6 ப்ரோ ஓகேங்களா? ஸோ நிறைய கஸ்டமர்ஸு கேட்டுகிட்டே இருக்கிற ஒரு மாடல் பார்த்தீங்கன்னா 6 ப்ரோ 6 இந்த மாதிரி பிக்சல் சீரீஸில் இந்த மாதிரி சீரீஸ் தான் நிறைய பேர் கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த விதத்தில் பார்க்கும்போது கூகுள் 6 ப்ரோ பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸான ஒரு மாடல். இது பார்த்திங்கன்னா 210 கிராம்ஸ் 210 கிராம் வரும். கொரில்லா கிளாஸ் விக்டர்ஸில் ப்ரொடெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? கிளாஸ் பேக்கு கிளாஸ் விக்டர்ஸில் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு உங்களுக்கு ப்ரொடெக்ஷன் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கலர்ஸில் பார்க்கும்போது நம்மக்கிட்ட ரெண்டு கலர்ஸ் தான் அவைலபிள் இருக்குது. இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் க்ரீம் கலரில் இருக்கும், அப்புறம் கிரே கலர்ஸில் தான் நிறைய நம்மக்கிட்ட இருக்குது இப்போதைக்கு ஸ்டாக்கில். இது நானோ சிம் அண்ட் இசிம் கான்செப்டில் வந்துடுங்க. பிக்சல் சீரீஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் சிம் ப்ளஸ் இசிம் கான்செப்ட் ஐஃபோன் மாதிரி தான். ஓகேங்களா? ஸோ அண்ட் LTPO AMOLED 120 Hz டிஸ்பிளே, STR10+ டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. 6.7 inches டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. 2K டிஸ்பிளே இது. ஸோ 2Kனாலே உங்களுக்கு பிபிஐ டென்சிட்டி ரொம்ப அதிகமாக இருக்கும். 512 பிபிஐ டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளேயும் இருக்குது. 15 Android 15 வரைக்கும் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு GSM அறினால அஃபிஷியலாக அப்டேட் போட்டிருக்காங்க. ஓகேங்களா? 5 மேஜர் ஆண்ட்ராய்டு அப்டேட்ஸ் வரும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ 12 ஆண்ட்ராய்டு 12 ரிலீஸ் ஆனது இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். அவங்க கொடுத்த அஃபிஷியல் அப்டேட் பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஆண்ட்ராய்டு 17 வரைக்கும் இந்த மொபைலுக்கு அப்டேட் இருக்குதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க. ஓகேங்களா? கூகுள் Tensor 5 nanometerல பில்டான சிப்பு தான் இந்த மொபைலில் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஆக்டோகோர் ப்ராசர் தான். Mali G78 MP20 அப்படின்னு சொல்லிட்டு GPU யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதில் நமக்கு பார்த்திங்கன்னா 128 வேரியண்ட், 256 GB வேரியண்ட்டு அண்ட் 512 GB வேரியண்ட்டும் வந்திருக்கு. ஸோ நிறைய ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்களுக்கு இந்த மாடல் பார்த்திங்கன்னா ரொம்ப ஆப்டாக இருக்கும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா கேமரா வைஸ் பார்க்கும்போது 3 கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 50 + 48 + 12 MP கேமராஸ் கொடுத்துருக்காங்க. 4K ரெசல்யூஷனில் நீங்கள் 60f வரைக்கும் நீங்கள் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம் இந்த மொபைல் பொறுத்த வரைக்கும். ஃப்ரண்ட் கேமரா 11.1 MP கேமரா கொடுத்துருக்காங்க. அதுலேயும் நீங்கள் 4K ரெசல்யூஷன் வரைக்கும் வீடியோ கேப்சர் பண்ணிக்கலாம். ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் உங்களுக்கு அண்டர் டிஸ்பிளே ஆப்டிக்கல் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் தான் கொடுத்துருக்காங்க. 23 வாட் வரைக்கும் வயர்டு சார்ஜர் இதில் யூஸ் பண்ணிக்கலாம். ரிவர்ஸ் வயர்லெஸ்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வயர்லெஸ் சப்போர்ட்டும் இந்த மொபைல் சப்போர்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் பிக்சல் எதுக்காக வாங்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இதோட கேமராஸ் தாங்க. ஃபோட்டோகிராஃபிக்காக மெயினாக பிக்சல் ஃபோன்ஸ் தான் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. நாங்களும் அதுதான் யூஸ் பண்ணுறோம். ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, நார்மலாக ஒரு ஃபோட்டோகிராஃபி நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லும்போது ஜஸ்ட்டு எவ்வளோ கிளாரிட்டியாக இருக்கும் பாருங்கள். நாங்கள் கரண்ட்டாக யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா பிக்சல் 7 ப்ரோ தான் யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ ஃபோட்டோவோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அதுக்காகவே நீங்கள் பிக்சல் ஃபோன்ஸு தாராளமாக வாங்கலாம். செகண்ட் ரீசன் இஸ் ஸ்க்ரீன் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கர்வ் டிஸ்பிளே 2K டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க. ஒன் ஆஃப் தி பெஸ்ட் டிஸ்பிளே இந்த மார்க்கெட்டு. சாம்சங்குக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்சல் டிவைஸு ஸோ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ ரொம்ப ப்ரீமியமான 2K டிஸ்பிளே தான் இதில் யூஸ் பண்ணியிருப்பாங்க. AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். அண்டர் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் வந்துடும். ஸோ செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே குளோபல் யூனிட்ஸ் தான். ஐஃபோன் எப்படி குளோபல் யூனிட்ஸு ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க, மேனுஃபேக்சர் பண்ணுறாங்களோ அதே மாதிரி பிக்சல் சீரீஸும் உங்களுக்கு எல்லாமே குளோபல் யூனிட்ஸ் தான். ஸோ அதனால் எந்த நாட்டுக்கு போனாலும் உங்களுக்கு 5Gலேருந்து எல்லாமே சப்போர்ட் ஆகுங்க. VoLTEலேருந்து எல்லாமே சப்போர்ட் ஆகும். ஜியோ, ஏர்டெல், வோடஃபோன், BSNL எந்த சிம் போட்டாலும் உங்களுக்கு சப்போர்ட் ஆகும். 4G அண்ட் 5G ரெண்டுமே சப்போர்ட் ஆகும். ஸோ அதனால் நெட்வொர்க்கோட ப்ராப்ளம்ஸ் இருக்காது. சோனி, எல்ஜி மாதிரி உங்களுக்கு அந்த நெட்வொர்க் ரிசப்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்ட்ராங்காகவே கொடுத்துருப்பாங்க. அதனால் ப்ராப்ளமே கிடையாது. நீங்கள் தாராளமாக
பிக்சல் சீரீஸை வாங்கி தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ பிக்சல் 6க்கு சப்போர்ட் இருக்கா ப்ரோ, சர்வீஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, பிக்சல் 6லேருந்து எல்லாமே உங்களுக்கு இந்தியாவில் சப்போர்ட் உண்டு. அதனால தான் 5G ஒர்க் ஆகுது. அதுக்கு முன்னாடி வந்த மாடல்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிக்சல் 5 அண்ட் 5A தான் வந்தது. அதுக்கு 5G சப்போர்ட் கிடையாது. எதுக்காகனா இந்தியாவில் அஃபிஷியலாக அவங்க ரிலீஸ் பண்ணலை, அதனால் சப்போர்ட் கிடையாது. 6லேருந்து உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் உண்டு, சர்வீஸ் சப்போர்ட்டும் உண்டு, 5G சப்போர்ட்டும் உண்டு. ஓகேங்களா? அதனால் கவலையே படாதீங்க. உங்களுக்கு எல்லாமே பஜார்லேயும் சரி, சர்வீஸ் சென்டர்ஸ்லேயும் சரி, உங்களுக்கு எல்லா சப்போர்ட்டும் கிடைக்கும். பிக்சல் 6 அண்ட் 6 ப்ரோ 6A எல்லாமே சொல்லிகிட்ருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதனால் ஸ்க்ரீன் டேமேஜுக்கு எல்லாமே சப்போர்ட் இருக்குது. இதுக்குண்டான டிஸ்பிளேஸ் எல்லாமே உங்களுக்கு நார்மல் லோக்கல் மார்க்கெட்லேயே அவைலபிள் இருக்குது. ஓகேங்களா? ஸோ அதனால் சர்வீஸ் சப்போர்ட்டும் இந்த பிக்சல் சீரீஸ்க்கு இருக்குது. ஸோ தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம். மேபி அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்த பாயிண்ட்ஸ் தவிர்த்து வேறு என்ன பாயிண்ட்ஸ் இருக்குது? எல்லாமே நல்லா இருக்குங்க. 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க, LTPO டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும் உங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இதெல்லாம் லான்ச் ஆகும்போது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 70,000 75,000 ருபீஸ்க்கு லான்ச் பண்ணாங்க. நம்ம தரக்கூடிய ஆஃபர் ப்ரைஸ் சொல்லிடுறேன். நம்ம தரக்கூடிய ஆஃபர் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 128GB வேரியண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 22,500 22,500க்கு கொடுத்துட்ருக்கோம். 22,500 கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? எஸ்பெஷலி இந்த மாடல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் கிராக் ஆகிருக்குங்க. இதுவும் டெமோ தான். ஓகேங்களா? சொல்லிடுறேன். இந்த பர்டிகுலர் சின்ன ஒரு பீஸ் இருக்குது, இங்கே ஒரு சின்ன பீஸு கிராக் ஆகிருக்குங்க. ஓகேங்களா? அதனால உங்களுக்கு ரேட்டு பார்த்தீங்கன்னா 21,000 ரூபாய் கொடுத்துடலாம். 21,000 ருபீஸ்க்கு இந்த மொபைல் கொடுத்துடலாம். மற்றபடி எதுவுமே ஃபால்ட்டு கிடையாது. 1,500 ரூபாய் லெஸ் பண்ணியே கொடுத்துடலாம் இந்த மொபைல். ஓகேங்களா? இது 22,500 128GB. 256GB வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 25,000 ரூபாய் கொடுத்துடலாம். 25,000 ருபீஸ்க்கே கொடுத்துடலாம். அதுவே 512GB நம்மகிட்ட 4 பீஸ் இருக்குங்க. 4 பீஸ் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரேட்டு பார்த்தீங்கன்னா 27,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? 22,500 25,000 ரூபாய், அதுக்கப்புறம் 27,000 ரூபாய்க்கு 512GB வேரியண்ட்டே கொடுத்துட்ருக்கோம். நான் 128GB 70,000 75,000க்கு லான்ச் பண்ணாங்க. நம்ம தரக்கூடிய ப்ரைஸ் 22,500க்கு கொடுத்துட்ருக்கோம். ஓகேங்களா? அது போக 256 சொல்லியாச்சு, அதுக்கப்புறம் 512 சொல்லியாச்சு. 512லாம் நீங்கள் பார்த்தே இருக்க மாட்டீங்க. ரொம்ப ரேரான கலெக்ஷன்ஸு 512GB. நிறைய ஜிபி எனக்கு சப்போர்ட் வேணும், இல்லை இன்டர்னல் மெமரி வேணும்னா நீங்கள் தாராளமாக வாங்கிக்கலாம். ஏன்னா பிக்சலில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் உங்களுக்கு SD கார்டு சப்போர்ட் கிடையாது, எக்ஸ்பேன்ஷன் கிடையாது. அதனால் நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ ஜாஸ்தியாக வாங்கிக்கிறீங்களோ அது ஃப்யூச்சர் உங்களுக்கு பக்காவாக இருக்கும். அது போக நம்மகிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா பிக்சல் 6ம் இருக்குது. ஒரே ஒரு பீஸு பிக்சல் 6 இருக்குது. இது உங்களுக்கு 17,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். 17,000 ருபீஸ்க்கு பிக்சல் 6 256GB வேரியண்ட்டு. 8GB 256GB வேரியண்ட் கொடுத்துட்ருக்கோம். 17,000 ரூபாய் கொடுத்துட்ருக்கோம். அது போக எல்லாமே 6 ப்ரோ தான் இருக்குது நம்மக்கிட்ட ஸ்டாக்கு. ஓகேங்களா? அது போக நம்மக்கிட்ட 6 இருக்குது, 6 ப்ரோ இருக்குது, 6A இருக்குது, 7 இருக்குது, 7A இருக்குது, 7 ப்ரோவும் இருக்குது. எல்லாமே நம்மக்கிட்ட குவான்டிட்டி அவைலபிள் இருக்குது. நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிங்கன்னா அதுக்கு உண்டான டீட்டெயில்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுருவாங்க. ஸோ நம்ம இன்றைக்கி பேசுகிறது எல்லாமே 6 ப்ரோ பற்றி தான். ஸோ அதனால் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லியாச்சு. வேறு ஏதாச்சும் நீங்கள் தகவல் தேவைப்படுதுன்னா நீங்கள் வாட்ஸ்அப் மூலிமா நீங்கள் எங்களை காண்டாக்ட் பண்ணலாம். சண்டே லீவ். ஸோ இன்றைக்கி நாங்கள் அப்லோட் பண்ணுறோம் இந்த வீடியோவை. ஸோ சண்டே லீவ், அதனால் கால் நீங்கள் பண்ணாமல் வாட்ஸ்அப் மெசேஜ் பண்ணுங்கள். மண்டேலேருந்து உங்களுக்கு நார்மலாக உங்களுக்கு கால்ஸ் எல்லாமே அட்டென்ட் பண்ணுவோம் நாங்கள். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஆல்மோஸ்ட் டன். ஸோ வேறு நல்ல வீடியோஸ் சந்திக்கலாம். அன்டில் தென் பை.